ஒரு நூலை முழுமையாக படித்து புத்தரின் உண்மையான வரலாற்றை அறியும் ஓர் உன்னதமான பணியை வாலை அறிவாலயம் மேற்கொண்டு இன்று அதற்கான வெற்றியை கொண்டாடுகிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் தந்த புத்தரும் அவர் தம்மமும் என்ற வரலாற்று சிறப்பு மிக்க நூலை புத்தம் பழகுவோம் என்ற வகுப்பின் மூலம் வெறும் பாடமாக படிக்காமல் தங்கள் வாழ்வியலாகவே கற்று உணர்ந்து இன்று வகுப்பை நிறைவு செய்துள்ளனர். 2.5 வருட உழைப்பு, 30 மாத கால அர்ப்பணிப்பு இன்று வியக்க வைக்கும் ஒரு பிரம்மாண்ட கல்வி பயணமாக மாறியிருக்கிறது. வெறும் படிப்போடு இவர்கள் நின்றுவிடவில்லை. இந்த வகுப்பில் பயின்ற 15 சாதனை மாணவர்களில் 8 தகுதி வாய்ந்த மாணவர்கள் உலக புகழ்பெற்று உலகளாவிய பௌத்த பல்கலைக்கழகமான நாளந்தா பல்கலைக்கழகத்திற்கும் இலங்கை பௌத்த பல்கலைக்கழகத்திற்கும் தங்களது மிக உயரிய ஆய்வுக் கட்டுரைகளை எழுத தயாராகிவிட்டார்கள். இது அவர்களின் அயராத முயற்சியை காட்டுகிறது. அது மட்டுமல்ல, இவர்களுடைய இந்த புத்தம் பழகுவோம் வகுப்பானது இன்று சர்வதேச பௌத்த பல்கலைக்கழக ஆசிரியர்களின் கவனத்தை ஈர்த்து அவர்களின் நேரடி பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இது அறிவாலயத்தின் வரலாற்று சாதனை. அறிவாலயம் வெறும் பக்தி, பூசை, வழிபாடு, தியானம் என்று இல்லாமல் தத்துவங்களையும் வரலாற்றுகளையும் கற்று உணரக்கூடிய மையமாக இருக்க வேண்டும் என்பதே நமது இலக்கு. இன்றைய காலகட்டத்தில் பௌத்தம் என்பது ஏதோ ஒரு சடங்கு சார்ந்த சமயமாகவும் புத்தர் சொல்லாத பல தவறான கருத்துக்களை பின்பற்றும் ஒரு வழிபாடாகவும் சுருக்கப்பட்டுவிட்ட சூழலில் அண்ணல் அம்பேத்கரின் இந்த உன்னத நூல் வழியாக புத்தரின் உண்மையான வரலாற்றையும் பௌத்தத்தின் அசல் முகத்தையும் இந்த மாணவர்கள் மிக துல்லியமாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு நிறுத்தாம பண்டைக்கால இந்தியாவின் நிலப்பரப்பு எப்படி இருந்தது, அன்றைய இந்திய சமூகத்தின் நம்பிக்கைகளும் சமய போக்குகளும் எப்படி உருப்பெற்றன என்ற வரலாற்று பின்னணியையும் மிக ஆழமாக கற்றுணர்ந்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக பௌத்தம், சமணம் மற்றும் ஆசிவகம் போன்ற தொன்மையான இந்திய சமயங்களின் தத்துவ கோட்பாடுகளை ஒப்பிட்டு ஆய்வு செய்திருக்கிறார்கள். இவ்வாறாக இந்த வகுப்பில் மாணவர்கள் பல்வேறு அறிவு சார்ந்த செய்திகளை திரட்டியும் வரலாற்று செய்திகளை கூர்ந்து கவனித்தும் பயன் பெற்றுள்ளனர். அவர்கள் பெற்ற பயனை அவர்களின் சொந்த குரலிலேயே கேட்போம். சாது, பிஃபோர் புத்தர் பழகுவோம் கிளாஸ் படிக்கிற முன்ன நான் புத்தா ஒரு செயின்ட்டுன்னு நினச்சேன். இந்த புத்தர் பழகுவோம் கிளாஸ்க்கு வந்து தான் தெரியுது புத்தா ஒரு ரேஷனல் ஹியூமன் டீச்சர் அண்ட் சோஷியல் ரீஃபார்மர். முந்தி சித்தார்த்தர் பேலஸ் விட்டு போனது மெயின் ரீசன் ஓல்ட் ஏஜ், சீக்னஸ், டெத் மட்டும்தான் நினச்சேன். ஆனால் இந்த படிப்பு படித்தபோது தான் தெரிஞ்சிச்சு இந்த மெயின் ரீசன் he left was due to ரோஹிணி ரிவர் வாட்டர் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் சாக்கியாஸ் அண்ட் கைலாஷ். அதான் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசனாக சொல்லப்படுது. சித்தார்த்தருக்கு வயலன் அண்ட் வாக் எகெயின்ஸ்டாக இருந்தாது. வாட்டர் இஷ்யூக்காக 2 கிங்டமும் சண்டை போடுறது அவளுக்கு பிடிக்கல. ஸோ பீஸ் அண்ட் ட்ரூத் தேடி பேலஸ் விட்டு போனார். நான் உயர்வெய்திய புத்தர் மேலே தப்பான அபிப்பிராயம் வச்சுருந்தேன். அது என்னன்னா, அவர் ஞானத்தை தேடி போகிறதுக்கு தன்னுடைய மனைவியையும் குழந்தைகளையும் ஏன் விட்டுட்டு போனாருன்னு கேட்காம போனவரை இந்த உலகம் எப்படி அவரை குருவாக ஏற்றுக்குச்சுன்னு நான் ஒரு கேள்விக்குறியோடு இருந்தப்போ ஐயா டாக்டர் அம்பேத்கர் அவங்க எழுதிய உண்மையான வரலாறு படித்த பிறகு படிக்க படிக்க எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் மேலே இருந்த தப்பான அபிப்பிராயத்திலிருந்து தெளிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அவர் தன் மனைவி யசோதாவிடம் இதை பற்றி கூறினார். நான் பரிவராஜனாக நாட்டை விட்டு வெளியேறப் போகிறேன் என்று. இதை கேட்ட யசோதா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தங்கள் முடிவு மிகவும் சரியான முடிவு தான். என் முழு சம்பந்தமும் ஆதரவும் நான் உங்களுக்கு தருவேன். யசோதா தேவியாரின் இந்த கூற்றை கேட்டு எனக்கு மிகவும் சந்தோஷமும் சிலிர்க்க வைத்தது, கண் கலங்க வைத்தது. இதை யாரும் இந்த காலத்தில் எந்த மனைவியும் இவ்வளோ ஈஸியாக கணவரை துறவிக்கு அனுப்ப மாட்டாங்க.
யசோதா அவர்கள் இவ்வாறு கூறினார். யசோதா தேவியரின் பெரு விண்ணப்பம் மேலும் என்னை கவர்ந்தது என்னவென்றால், அவர் சித்தார்த்திடம் என்ன கூறினார்னா, உங்களுக்கு உரியவர்களையும் நெருக்கமானவர்களையும் விட்டுவிட்டு பரிவராஜனாக ஆகும் தாங்கள் மனித குலத்திற்கு பெரும் மகிழ்ச்சி விளைவிக்கக்கூடிய புது வாழ்முறையை கண்டுபிடிக்க வேண்டும். இதையே எனது ஆசை என்று கூறி சித்தார்த்தரை அனுப்பி வைத்தார். மரக்கேள்வி பாடமும் புத்தருடைய பாடமும் பெரும்பாலும் ஒரே கருத்தை தான் முன் வைக்கிறாங்கய்யா. உதாரணமாக சொல்லப்போனால் பால்குறி ஒழுக்கம் முதன்மையாக பேசப்படுது. பால்குறி ஒழுக்கம் இல்லைன்னா வாழைத்தாயும் நம்மக்கிட்ட வரமாட்டாங்க, நல்ல வழியிலையும் நம்ம நடந்து செல்ல முடியாது. அதுக்கு மேலும் மறுபிரிவை பற்றி 2 பாடமும் ஒரே கருத்து தான் சொல்கிறாங்க. சித்தார்த்தர் பற்றற்று இருப்பதை பற்றி மிக தெளிவாக வசனம் 312 316 மிக அருமையாக சொல்கிறாருயா. நல்ல அரண்களையும் மத பேதங்கள் இல்லாமல் அனைவரிடமும் அன்பு செலுத்தவும் சொல்கிறாங்க. அதனால் புத்தருடைய கருத்தும் மரக்கேள்வி கருத்தும் ஒருமித்தம் கருத்துன்னு நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். புத்தர் பெருமான் ஞானம் பெற்ற இடமான காயாவிற்கு பல வருடங்களாக நான் சென்று வந்திருக்கின்றேன். இறுதியாக நான் முடிவெடுத்தேன், இனிமேல் அங்கு போவது சரி வேண்டாம், போதும், இனிமேல் அங்கு என்ன இருக்கின்றது என்று முடிவெடுத்தேன். அந்த தருணத்தில் தான் நான் இந்த கல்வியை தொடர்ந்தேன். அப்பொழுதுதான் தெரிந்தது எவ்வளவு பெரிய தவறை நான் செய்திருப்பேன் என்று நான் உணர்ந்தேன். புத்தரை பற்றி நன்றாக அறியாமல் இருந்த சூழல் நான் அந்த முடிவு எடுத்தேன். ஆனால் அவரை அறிந்த பிறகு, அவருடைய போதனைகளையும் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை தெரிந்த பிறகும் இனிமேல் வாழ்நாள் முழுதும் அந்த இடத்திற்கு சென்று வர வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்தி கொடுத்தது எனக்கு புத்தம் பழகுவோம் கல்வி திட்டம். புத்தர் என்ற ஒரு மகான் இருந்தாருன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்படி இந்த உலகத்துக்கு அவர் என்ன தான் செஞ்சிட்டாரு, உலகம் அவரை கொண்டாடுது, அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் மேலுன்ற ஒரு ஆர்வத்தில் தான் இந்த வகுப்பில் நான் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் இந்த வகுப்பில் நான் கலந்து கொண்ட பிறகு புத்தரை பற்றி நான் பார்க்குற பார்வையே வேறு விதமானுச்சு. புத்தர் அவருடைய கடைசி காலத்தில் சீடர்களிடம், குருவின் பின்னால் ஓடாதீங்க, தனிப்பட்ட மனிதனையும் கொண்டாடாதீங்க, அவனோட போதனையின் மைய கருத்து என்னவோ அது மேலே நம்பிக்கை வைங்கன்றாரு. எனக்கு பிறகு உங்களுக்கு வழி நடத்த குரு இல்லையென்ற கவலையும் உங்களுக்கு வேணாம், தம்மமும் வினையுமே குருவாக இருந்து உங்களை வழி நடத்தும், அதுதான் மெய்ப்பொருளை அறியறதுக்கு உதவும்னு சொல்கிறாரு. நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், அவர் ஒரு அறிவு களஞ்சியமாக இருந்தார். ஞான ஒளியாக அறத்தின் மேலும் ஒழுக்கத்தின் மேலும் உயிராக ஒன்றி வாழ்ந்திருக்கிறார்ன்றது மட்டும் நான் இந்த வகுப்பில் நான் படித்த வரைக்கும் விளங்கிக்கிட்ட விஷயங்கள். புத்தர் சொல்வது என்னன்னா, ஒரு வினையிலிருந்து மற்ற வினையால் அழிக்க முடியாது. நாம் விழிப்போடு இருந்தால் அந்த வினையிலேருந்து நம்ம தப்பிக்கலாம். இந்த தம்மா கருத்தில் எனக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல என்ன மாற்றத்தை கொண்டு வந்துச்சுன்னா, அந்த இப்போது நான் வாழ்க்கை நடக்கிறதெல்லாம் காரணம் இல்லாமல் வராது என்பது தான் நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதை நான் அமைதியாக சமாளிக்கிற பக்குவமும் எனக்கு இருக்குது. உதாயின பிரதம அமைச்சர் புத்தர் மனசு மாற சில விஷயங்கள் கூறுறாரு. அதாவது பெண்களோட வாழ்கிறது தப்பில்லை, ஆசைகளில் ஈடுபடுறதும் தப்பில்லை அப்படின்னு சில விஷயங்கள் சொல்கிறாரு. அதுக்கு புத்தர் என்ன சொன்னார்னா, அவர் உலக வாழ்க்கையை வெறுக்கலை. அவர் என்ன சொன்னார்னா, பிறர் செய்கிற தவிர நான் ஏன் செய்யணும்னு உதாயினர்கிட்ட கேட்குறாரு. இந்த அழகு இன்பம் ஆசையெல்லாம் உலகத்தில் நிலையற்றது. ஒரு இடத்துல புலனடக்கம் இல்லைன்னா அவங்க உயர்ந்த நிலைக்கு போகும்போது அந்த உயர்ந்த நிலையை அடைய முடியாதுன்னு புத்தர் சொல்கிறாரு. இதில் எனக்கு பிடிச்சது என்னன்னா, புத்தர் யோசித்த விதம், அதாவது பிறர் செய்கிற தவறு நாம் ஏன் செய்யணும், அந்த யோசித்த விதம் எனக்கு இந்த பாடம் பிடித்த பாடமாக எனக்கு இருக்குது. இந்த மாபெரும் தத்துவ படிப்பின் ஒரு மிக முக்கியமான பகுதியாக இந்த மாணவர்கள் வெறும் வகுப்பறையோடு மட்டும் தங்கள் தேடலை நிறுத்திக் கொள்ளவில்லை.
தாய்லாந்து நாட்டின் புகழ்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க இடமான நாகோன்சி தம்மராட் பகுதிக்கு நேரடியாகவே களப்பயணம் மேற்கொண்டு அங்குள்ள பௌத்த வரலாற்று தடயங்களை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்திருக்கிறார்கள். நமது அருளாளர் சாது அவர்கள் ஏற்பாட்டில் புத்தம் பழகும் மாணவர்கள் நாங்கள் 6 பேர் கொண்ட நாங்கள் தாய்லாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டோம். எங்களுடைய பயணத்தின் நோக்கம் அமைதி தேரல் என்ற நோக்கத்தோடு இந்த பயணத்தை நாங்கள் பயணித்தோம். புகழ்பெற்ற இடங்கள், வரலாறு பெற்ற இடங்களை தேர்ந்தெடுத்து எங்களை கொண்டு போய் பயணித்ததுக்கு நம்மளுடைய சாது அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்தமாரி அவர் இல்லை என்றால் நாங்கள் இந்தமாரி இடத்துக்கெலாம் போய் வந்திருக்கே முடியாது. ஏன்னா நாங்கள் புத்தம் பழகும் அந்த பாடத்திட்டத்தின் வழியாக தான் நம்ம இந்த சுற்றுப்பயணம் வைத்திருந்தோம். அப்படி இருக்கும்போது எந்த இடத்தெல்லாம் தெரியாதோ அந்த இடத்தெல்லாம் நாங்கள் பயணித்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாகோன்சி தாமரா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னது அந்த இடத்துல தான் நம்மளுடைய புத்த பெருமானுடைய புனிதப்பல் பதிக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்த தங்க கோபுரமாக அங்கே கட்டப்பட்டிருக்கு. அந்த பல் வச்ச இடத்த தான் கோபுரமாக தங்க கோபுரமாக அங்கே அவங்க கட்டியிருக்காங்க. அந்த இடத்த போய் பார்க்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்தது. அமைதி தேரல் என்ற நோக்கத்திற்கு ஏற்ப எங்களுடைய பயணம் இருந்தது. ரொம்ப அமைதியான சூழல். நாங்கள் போய் வந்த எல்லா இடங்களுமே ரொம்ப அமைதியான சூழலாக இருந்தது. அதோடு இல்லாமல் நங்பிரியா அந்த இடமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நங்பிரியா ஒரு பெண்மணியோட பெயர். அவங்களோட பெயர் நங்பிரியா. அப்போது அவங்க ஏன் நான் சொல்கிறேன்னா, நங்பிரியா என்றவங்க தான் ஏமலத்தாவையும் நந்தகுமாருக்கும் அடைக்கலம் கொடுத்த பெண்மணி. எப்படி அடைக்கலம் கொடுத்தாங்கன்னா, அவங்க புத்தருடைய பல்லை கொண்டு போய் ஸ்ரீலங்காவில் தான் சேர்க்கணும். ஆனால் அவங்க கடல் மூலிமா பயணித்த அந்த படகு அலையின் காரணமாக தைலனுடைய கடற்கரை ஓரமாக ஒதுங்கிடுச்சு. அப்போது தான் அந்த நேரத்தில் தான் அந்த பெண்மணி நங்பிரியா என்றவங்க தான் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்த போய் பார்த்தோம். அந்த பெண்மணி மிக அருமையாக, மிக என்ன சொல்கிறது, அழகாக இருந்தாங்க. எங்களுக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்களோட பயணத்தோட நோக்கம் அமைதி தேரல். அதுக்கு ஒப்ப இருந்தது எங்களுடைய பயணம். அது மட்டுமின்றி அந்த அமைதி தேரல் என்றால் என்ன, நம்ம அமைதியை உருவாக்குவது, எப்படி அமைதியை உருவாக்குவது, அமைதியை எப்படி தேக்கி வைப்பது என்ற வழிமுறை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அது மட்டுமின்றி சீலம். சீலம்னா என்ன? ஒழுக்கம். சீலம் இருந்தால்தான், ஒழுக்கம் இருந்தால்தான் தம்மதித்தியை நம்ம அடைய முடியும். தம்மதித்தி என்றால் உள்ளதை உள்ளபடி நம்ம உள்ளவாறு பார்க்க வேண்டும். அப்பொழுது தான் சம்மதித்தி நமக்கு வரும். அது மட்டும் இன்றி அமைதி பேரொளி, நம்மளுக்கு அமைதியான பேரமைதி கிடைப்பதற்கு உபேகாவை நம்ம அடைய முடியும். உபேகா என்றால் பேரமைதி, நிலை பெறுவோம். அதுதான் அந்த பேரமைதி அடையிறதுக்கு தான் நமக்கு ஒழுக்கம் முக்கியம். சம்மதித்தி, உள்ளதை உள்ளபடி நம்ம பார்க்கணும். இன்ப துன்பத்தை சமமாக பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் ஒழியே தான் நமக்கு உபேக்க நிலையை நம்ம அடைய முடியும். உபேக்க நிலையை இன்ப துன்பங்களை சமமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை வந்த பிறகு வந்துவிட்டால் அதுதான் உபேக்க நிலை என்கிறார். எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அது மூலயமா நாங்கள் அந்த அமைதியின் தேரல் மூலயமா அந்த பயணமும் இருந்தது. அவர் விளக்க முறையும் எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இருந்தது. அந்த அமைதியோடு நாங்கள் வீடு அடைந்தோம். மிக சிறப்பான பயணம். மனதுக்கு நிறைவாக இருந்தது அந்த பயணம் எங்களுக்கு. அதற்கு நாங்கள் சாது அவர்களுக்கு நன்றி கூறி, அன்பர்களே, ஒரு வகுப்பை தொடங்குவது எளிது. ஆனால் அதை 2.5 வருடங்கள் தொய்வில்லாமல் கொண்டு செல்வது அத்தனை சாதாரண விஷயம் அல்ல. அதுவும் 40-45 வயதுகளை கடந்து அன்றாட குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளின் படிப்பு,
வேலைப்பளு என 1000 பொறுப்புகளை சுமந்து கொண்டிருக்கும் சாமானிய மனிதர்களை கொண்டு இதை சாத்தியப்படுத்துவது என்பது மிகப்பெரிய சவால். ஆனால் கடந்த 2 வருடங்களுக்கும் மேலாக தங்களின் தனிப்பட்ட சிரமங்களையும் கடந்து இந்த வகுப்பிற்கு வாரம் தவறாமல் வந்திருக்கிறார்கள். வெறும் வாசிப்போடு நின்று விடாமல் தம்ம விஞ்ஞாபனம் என்கின்ற மிக கடினமான தத்துவ பயிற்சிகளிலும் இவர்களின் இந்த அர்ப்பணிப்பும் விடாமுயற்சியும் உண்மையிலேயே நம் அனைவராலும் போற்றப்பட வேண்டிய ஒன்று. இந்த வகுப்பில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு கல்வியை நிறைவு செய்த மாணவர்களின் பெயர் பட்டியல்: அறவாழி வனிதா, அறவாழி வசந்தி, அறவாழி கோகிலவாணி, அறவாழி ராணி, அறவாழி ஜோசப்பின், அறவாழி ஜேக்குலின், அறவாழி தீவன்ராஜ், அறவாழி பரமானந்தினி ஆகியோர் ஆவார்கள். இந்த நாம் அனைவரும் நம்முடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்களையும் ஒரு பலத்த கைத்தட்டலையும் கொடுத்து அவர்களை இன்னும் ஊக்குவிக்குமாறு இந்த வேளையில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.